பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரேல் தேசத்திலே தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு பத்திரிகையாளர் செய்தி சேகரிக்க சென்றிருந்தார். அவர் நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு வெடிகுண்டு வந்து விழுந்தது. கட்டிடங்கள் சரிந்து அநேகம் பேர் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி மரண ஓலம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காயம்பட்ட உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு 5 வயது சிறுமியை ஒரு 30 வயது வாலிபர் ஒருவர் தூக்கி கொண்டு ஓடி வந்தார். ஐயா, உங்கள் காரிலே இந்த குழந்தையை இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் ஆம்புலன்ஸ் மற்றவைகள் எல்லாம் வந்து சேதாரம் எவ்வளவு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கணக்கு எடுத்து அவர்கள் முடிவு செய்வதற்குள்ளே இந்த குழந்தையை இறந்துவிடும். நீங்கள் பத்திரிகை நிருபர், உங்களுடைய வாகனத்தை ஏற்றிக்கொண்டு ஊருக்கு வெளியே சென்றால் யாரும் தடுக்க மாட்டார்கள், மருத்துவமனையிலே கொண்டு போய் சேருங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். உடனே இவர் அவரையும் அந்த குழந்தையையும் ஊருக்கு வெளியே உள்ள மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்தார். சற்று நேரத்தில் அந்த குழந்தை இறந்து விட்டது. அப்படியே அந்த வாலிபர் கதறி அழுதார். ஐயோ, அவளை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று. இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு மகளை இழந்த தகப்பனை எப்படி நாம் தேற்ற முடியும்? அதற்கேற்ற வார்த்தைகள் என்னிடத்திலே இல்லையே என்று இவர் யோசித்துக் கொண்டு நின்றார். பின்பு ஒரு வழியாக சுதாரித்துக் கொண்டு, அருமையான மகளை இழந்து விட்டீர்கள், கடவுள் அவளை தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டார், உங்களுக்கு ஆறுதலை வழங்குவாராக என்று அவரிடத்திலே பேசினார். உடனே அந்த வாலிபர் அழுகையை நிறுத்திக் கொண்டு, அது என்னுடைய மகள் அல்ல, நான் ஒரு யூத வாலிபன், அவள் பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு குழந்தை. யாருடைய குழந்தையா இருந்தால் என்ன, குழந்தைகள் தானே. அவர்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது, நாம் எந்த இனத்திலே பிறந்திருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் எதுவும் தெரியாது. கடவுளிடத்திலிருந்து அனுப்பப்படும் ஒவ்வொரு குழந்தையும் அது தீமைகளை கற்றுக்கொள்ளும் வரை கடவுளைத்தான் வெளிப்படுத்துகிறது. நான் யூதர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் நடக்கும் இந்த சண்டையை விரும்பாதவன், 2 தரப்பும் சமாதானமாக வாழ வழியில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறவன். அதனால்தான் என்னால் முடிந்தவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறேன். இந்த குழந்தையும் அப்படிப்பட்ட குழந்தைதான் என்று சொன்னார். இவருக்கு ஆச்சரியம். யூதர்களை வெறுக்க வேண்டும் என்று ஒரு மதத்திலே கட்டளையே இருக்கிறது. மூடத்தனமாக அதை நம்பி உலகமெங்கும் இருக்கிற அவர்கள் யூதர்களை பகைக்கிறார்கள். யூதர்களிலோ சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நல்லவர்களும் கெட்டவர்களும் எல்லா இனத்திலும் இருக்கிறார்கள். ஒரு இனத்தை வெறுப்பதும் ஒரு இனத்தை நேசிப்பதும் கடவுள் கட்டளையிட்டதல்ல. ஆனால் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த பத்திரிகை நிருபர் எழுதுகின்றார். மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யாத்திராகமம் 23:4, உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. ஆம், ஆதி முதல் கர்த்தர் மனித குலத்தின் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கரிசனை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். மக்கள் ஒருவரை விரோதித்து சண்டையிட்டு சாக வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. சத்ருவா இருந்தாலும் அவனை நேசிக்க வேண்டும், அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அவனுடையதை பாதுகாக்க வேண்டும் என்று ஆதி முதல் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கின்றார். அதைத்தான் தேவகுமாரன் வெளிப்படுத்தினார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.